ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் சேலத்தில் கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெறுகிறது. சேலம் சீலநாயக்கன்பட்டி KVP கார்டன் உள் வளாகத்தில் தாவேக கழக நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சி நண்பகல் 12 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் QR குறியீட்டோடு கூடிய நுழைவுச் சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் அனுமதி கிடைக்காத பொதுமக்கள் நேரில் வருவதை தவிர்க்கவும் கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது. திமுகவை தவிர யார் ஆட்சி அமைத்தாலும் அது டெல்லியின் ஆட்சியாக இருக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் டெல்லியின் ஆட்சியாகவே இருக்கட்டுமே என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறியுள்ளார். விஜயை தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணிக்கு அழைப்பதில் தவறில்லை எனவும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியை தவிர மற்ற யாரு ஆட்சி அமைச்சாலும் அது டெல்லி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் பேசியிருக்காரு. இருந்தர் போட்டா இப்ப இங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வேணும், இங்க இன்னொரு 10 ரயில் வேணும்னாக்க டெல்லியில தான் கேட்கணும். அதெல்லாம் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் தான் கேட்க முடியும். தமிழிசை சவுந்தரராஜன் விஜய்க்கு அழைப்பு கொடுத்திருக்காங்க என்டிஏ கூட்டணிக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்ல, திமுக எதிராக யார் யார் இருக்காங்களோ அத்தனை பேரும் கூப்பிடுறாங்க. தவறில்லை தம்பி. 100 நாள் வேலை திட்டத்துக்கு ராமர் பெயர் இருந்தால் என்ன, காந்தி பெயர் இருந்தால் என்ன என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய அவர் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். அது எடுபடல உடனே பேரை மாற்றிட்டாங்க. எந்த பேர் இருந்தா ராமன் ஆண்டாண்டா ராமன் காந்தியா சொல்லு, ராமரையா சொல்லு, எங்களுக்கு பேர் 3 நாள் வேலை தான். பேரு கிடையாது. எந்த பேரா எங்களுக்கு வேண்டியது வேலை வாய்ப்பு 150 நாள் கொடுக்கணும். சரி கொடுத்து 100 நாளாக கொடுக்கணும், 50 நாளாக கொடுறாங்க. 10 நாள் 12 நாள் 13 நாள் அதுக்கும் சம்பளம் வரும். நிறைய முறைகேடு நடந்திருக்கு. 234 தொகுதிகளிலும் திமுக தனித்து போட்டியிடும் என்று முதல்வரால் அறிவிக்க முடியுமா என தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனா சவால் விடுத்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுகவுடன் கூட்டணியில் இருப்பதால் காங்கிரஸ் தலைவர்கள் வருத்தத்தில் உள்ளதாக கூறினார். எங்களால 234 தொகுதியிலும் தனியாக நின்று நாங்கள் வெற்றி பெறோம். எங்க தலைவர் சொல்ற மாதிரி முடிந்தால் தைரியம் இருந்தால் மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் 2014 அம்மா சொன்ன மாதிரி நாங்க தனியார் 234 தொகுதியிலும் உதயசூரியனை நின்று நாங்க ஜெயிச்சுக்காமன்னு தைரியம் இருந்தா ஒரு மேடையில சொல்லுங்க. அப்ப அவங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையாங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆதரவு பலம் இழந்து விட்டது. 22% மேல ஓட் பேங்க் கிடையாது. அதனாலதான் காங்கிரஸ் இருக்கக்கூடிய தலைவர்கள் 50 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும் கேட்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் திமுகவுடைய வலு சுத்தமா இல்ல. இன்னைக்கு ராஜகண்ணப்பல இருந்து எல்லாரும் காங்கிரஸுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்ட்ல உள்ள தொண்டர்கள் இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். காங்கிரஸ்ல எவ்வளவு முரண்பாடுகள் இருப்பாங்க. செல்வ பெருந்தகை ஒன்னு சொல்றாரு, மாணி தாகூர் சார் ஒன்னு சொல்றாரு, அங்க இருக்க கிரி சார் ஒன்னு சொல்றாரு. நாங்கெல்லாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கோம், ரொம்ப வருத்தத்திலையும் we are very very in sad ன்னு சொல்றாரு. நாங்க அதாவது ரொம்ப சோதனையில இருக்கோங்கிறாங்க. ஒரு கூட்டணி கிடைச்சதுன்னா we are in sadனா என்னன்னா முதலமைச்சர் புரியுதா இல்லையான்னு தெரியல. நாங்கள் சோகமாகவும் வலியோடு இருந்துட்டு இருக்கோம். இந்த கூட்டணிங்கிறது டெல்லியில உட்கார்ந்துகிட்டு ராகுல் காந்தி ஐயா மீட்டிங் முடிஞ்ச உடனே இன்சார்ஜ் சொல்றாரு. இதுல இருந்தே தெரியுது இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஃபிட் ஆகல. 2026 சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழக அணியா என்பதற்கானது அல்ல, அது மக்களாட்சியா மன்னராட்சியா என்பதற்கானது என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக அரசுக்கு எதிரான அலை வீசுவதால் 5.5 கோடி வாக்காளர்களில் வெறும் 2.5 கோடி வாக்குகளை மட்டும் இலக்காக வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் தனது இலக்கை சுருக்கிக் கொண்டதாகவும் உதயகுமார் குறிப்பிட்டார். இந்த ஆட்சியின் மீது மெஜாரிட்டியான மக்களுக்கு எதிர்ப்பு அலை, அதிருப்தி அலை வீசுவதை
ஸ்டாலின் அவர்களே ஒப்புக்கொண்டதாகத்தான் இந்த பேச்சு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே வருகிற தேர்தல் என்பது டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என்று நீங்கள் திசை திருப்புகிற வேலை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஏற்படாது, அது எடுபடவும் செய்யாது. தேமுதிக எப்படிப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவார்கள் என அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம், தற்போதைய அரசியல் சூழலில் தேமுதிக வலுவாக இல்லை என்பதை குறிக்கும் வகையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த பிரேமலதா, இந்த கருத்தை கூறியவர் எப்படிப்பட்டவர் என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும், ஆனால் தேமுதிகவினர் அனைவரையும் மரியாதையாகத்தான் பார்ப்பதாகவும் தெரிவித்தார். தேமுதிக எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க. உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும். அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நாங்கள் அனைவர் மீதும் மரியாதை வச்சிருக்கோம். நாங்கள் கண்ணியமாக எங்கள் கேப்டன் எங்களுக்கு வழிகாட்டியபடி அந்த கண்ணியத்தோடு தான் எங்கள் கழகத்தை வழி நடத்துவோம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பரபரப்பான அரசியல் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். அதன்படி டெல்லியில் இருந்து இன்று தனி விமானம் மூலம் திருச்சி வரும் அவர் அங்குள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எல் முருகன் உள்ளிட்ட கட்சியின் மையக்குழு உறுப்பினர்களோடு தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து நாளை திருச்சியிலிருந்து காரைக்கால் செல்லும் அமித்ஷா அங்கு நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். அமித்ஷா தமிழக வருகையின் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையவும் மற்ற கட்சிகள் என்னென்ன தொகுதி பங்கீடு ஆகியவை அனைத்தும் உறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் இந்திய துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்த இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக், வருமான வரித்துறை, சுங்கத்துறை மற்றும் காவல்துறை உட்பட 20க்கும் மேற்பட்ட துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இன்று அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட எஸ்பிக்களுடன் ஆலோசனை நடைபெறவுள்ளது. அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வரக்கூடிய வாக்குச்சாவடிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டுக்கான நிதிகளை மறுத்து அநீதியை இழைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 0வை திருப்பியளிப்போம் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், மத்திய பட்ஜெட்டில் 0 கொடுத்தால் கை கட்டி வேடிக்கை பார்ப்போம் என்று நினைத்தார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்வதை மட்டுமே எண்ணமாக கொண்டு ஒன்றிய பாஜக அரசு செயல்படுவதாகவும், அந்த அரசை கண்டித்து 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் திரண்டு தமிழ்நாட்டு மக்களின் குரலாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் என்பது வளர்ச்சிக்கான மாடல் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் தமிழ்நாடு முதலீடுகள் செயலாக்க மாநாட்டில் உரையாற்றிய அவர், முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடுதான் என புள்ளி விவரங்கள் சொல்வதாக தெரிவித்தார். இந்தியாவின் எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் தமிழகம் 41 விழுக்காடு பங்கு வகிப்பதாகவும், எதிர்காலத்தில் அது அதிகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும், ஒரு தொழில் தொடங்க தேவையான அனைத்து வளங்களும் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சிக்கான மாடல், திராவிட மாடல்னா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய மாடல். தமிழ்நாடு தான் முதலீட்டாளர்களுடைய முதல் முகவரின்னு எல்லா புள்ளி விவரங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டுடைய ஷேர் மட்டும் 41 விழுக்காடு. இதை மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் இன்னும் பல செயல் திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு நிறுவனம் தொழில் தொடங்க தேவையான எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கு. நிறைய விமான நிலையங்கள், நீண்ட கடற்கரை, துறைமுகங்கள், சிறப்பான சாலைகள், சீரான மின்சாரம், நீர் விநியோகம், நான் முதலும் போன்ற திட்டங்களால திறன் பெற்றிருக்கக்கூடிய பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள்
இயற்கை வளமும் தரமான மனித வளமும் இங்க இருக்கு. காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தியை காங்கிரஸ் தேசிய தரவு பகுப்பாய்வு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி டெல்லியில் சந்தித்தார். திமுக கூட்டணியில் ஆட்சியில் பங்கு தொடர்பான சர்ச்சை நீடிக்கும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. சோனியா காந்தி இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்பில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சிக்கு அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்ற நிலைப்பாட்டை பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்டோர் வலியுறுத்தி வரும் நிலையில் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு வழங்குவது தமிழகத்திற்கு ஒத்துவராது என தெரிவித்திருந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி இடையேயான உறவை சிதைக்க முயற்சி நடப்பதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கூட்டணியிலிருந்து வெளியேற காங்கிரஸ் காரணம் தேடுகிறது என நயினார் நாகேந்திரன் கூறியது தொடர்பான கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், தேசத்தின் எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காங்க, கூட்டணியை பத்தி பொது வெளியில யாரும் பேச வேணாம். நானே பேசுறதில்ல கூட்டணியை பத்தி, அதனால யாரும் பேசுவதை தவிர்க்க வேண்டும், அதான் நல்லது. நான் தான் நேற்று முதலமைச்சர் சொன்னதான் நானும் சொல்றேன். எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மாண்புமிகு முதலமைச்சரும் உற்ற தோழராக, உற்ற சகோதரனாக, குடும்பத்தில் ஒருவராக பின்னி பிணைந்து இருக்கிற ஒரு பாசமான உறவு. இதை யாரும் சிதைக்க முடியாது. அவ்வளவு எளிதா சிதைக்க முயற்சி பண்றாங்க, முயற்சி தோல்வி அடையும். ECA Tamil Nadu presents Elexport 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.